இன்று பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தமிழ் வழி பள்ளிக்கல்வி திட்டத்தில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கியிருக்கும் செய்முறை தேர்வு வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 3 முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. தமிழ்நாடு முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் சுமார் 6 லட்சம் மாணவர்கள் இந்த செய்முறை தேர்வில் கலந்து கொள்கின்றனர். இதற்காக அனைத்து பள்ளிகளிலும் செய்முறை தேர்வுக்கு தேவையான ஆய்வகப் பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி தேர்வுத்துறை வழங்கியுள்ள வழிமுறைகளை பின்பற்றி பாடவாரியாக அட்டவணை தயாரித்து எவ்வித குளறுபடியுமின்றி பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும். ஒரு சுற்றுக்கு அதிகபட்சம் 25 முதல் 30 மாணவர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். சலுகை அறிவித்த மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இந்த செய்முறை தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். மேலும் தேர்வில் ஏதேனும் புகார்கள் கிடைக்கப்பெற்றால் சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே தலைமை ஆசிரியர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பன உட்பட பல்வேறு அறிவுறுத்தல்களை தேர்வுத்துறை வழங்கியுள்ளது. மதுரை ஈவேரா பெண்கள் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்புக்கான செய்முறை தேர்வு நடைபெற்ற காட்சிகளை தான் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பதிவு இந்து தமிழ் திசைக்காக கிருஷ்ணமூர்த்தி.